ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் வந்து சென்னை டு திருச்சி வைகையில் மதியான ட்ரெயினில் தான் கிளம்புனேன். நான் வந்து 7:00 நைட்டு தான் ரீச் ஆனேன். ரீச் ஆனோடனே நேராக நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போனேன். போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து திருச்சியில் காலை வச்சோடனே வந்துட்டு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்ட்டு லேபர் வார்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணன் ஒய்ஃப் கூடயே தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்த பிறந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா சிக்கு தான் பிறக்க போகிறான், பையன் தான் நான் சொன்னேன். எங்கள் அண்ணன் இல்லை பொண்ணு தான் பிறப்பா அப்படின்னு சொன்னான். நான் சொன்ன மாதிரியே பையன்தான் பிறந்தான். அவ்வளோ ஹாப்பி எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அண்ணனுக்கும் சரி. பாப்பாவை டாக்டர்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு நான் தான் வாங்கினேன் பையனை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு சிக்குவை வந்து விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு மனசே இல்லை. பட் ஆனால் என் பையனை நான் ஊரில் விட்டுட்டு வந்திருக்கேன். ஹஸ்பண்ட் தான் பார்த்துருக்குறாங்க. நான் இது வரைக்கும் என் பையனை விட்டு இருந்ததே கிடையாது. ஸோ 3 டேஸில் எங்கள் அம்மா வேறு கீழே வந்துட்டனால அவங்களையும் பார்த்துக்கிட்டு 1 டே எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டு நான் 3 டேஸில் ரிட்டன் ஆகிட்டேன். நான் வந்து திருச்சி டு சென்னை வந்துட்டு நைட் ட்ரெயின் ராக்போர்ட்டில் கிளம்பி காலையிலேயே வந்துடுவேன். 4:30க்கு இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் சென்ட்ரல் டு திருவள்ளூர். யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கங்கே பேர் தான் இருப்பாங்க. எப்போயுமே லேடிஸ் கோச்சில் தான் நான் ஏறுவேன். ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் கொஞ்ச நேரத்தில் ஏறிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.